சாரதா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. கடைக்கு போகணுமே, நிறைய பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்பளம் ஆர்டர் வேறு நிறைய இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரி வேறு வழியே இல்லை, காவேரி தான் அனுப்பணும். காவேரி வேறு வயிற்று பிள்ளைக்காரி, அவளை எப்படி இப்போ இந்த வந்து வெயிலில் அனுப்ப முடியும், ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. என்னம்மா என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு காவேரி வராங்க. இல்லடி, நிறைய பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் அப்பளம் ஆர்டர் வேறு இருக்குது, அதை வேறு செய்யணும். அதை செய்கிறதா இல்லை பொருளெல்லாம் வாங்கிட்டு வரதானே தெரியலடி. ஏம்மா எப்போவுமே கடைக்கு வந்து மாமா போவார், இப்போ மாமா இல்லை, நானும் போவேன், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக போவோம்ல, இப்போ நான் போகிறேம்மா, கொடு லிஸ்ட்டை கொடு நீ அப்படின்னோடனே, அது வந்துட்டு நீ வயிற்று பிள்ளைக்காரியாக இருக்க, இந்த டைமில் உன்னை வெயிலெல்லாம் அனுப்ப முடியுமாடி, ஏதாவது மயக்கம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கடைக்கு தானே, நான் பொறுமையாக போயிட்டு நடந்து போய் பொறுமையாக அவ்வளோ வெயிட்டு நீ தூக்கக்கூடாதுடி. சரிம்மா நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன், அது விடு, இதுலன்னு இருக்குது. ஆட்டோ பிடிச்சாலும் கீழே வந்தோடனே குரல் கொடுக்கணும், அப்போ தான் மேலே யாராவது தூக்கிட்டு போகணும், சரியா? நீ போகிறது என்னமோ எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு காவேரி, எனக்கு வேலைக்கே ஆகாது. சரி வேணா காவேரி, நானே போயிட்டு வரேன். சரிம்மா இந்த அப்பள வேலையெல்லாம் இருக்குல்ல, சரி அதை உட்காந்து என்ன நீ பார்த்துட்டே இரு, நான் அதுக்குள்ளேயே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. கரெக்டாக விஜய் வந்து அத்தை அப்படி சொல்கிறாங்க. என்ன அத்தை எங்கே கிளம்புறாங்க? அத்தை கடைக்கு போகிறாங்க. கடைக்கா? அத்தை எதுக்கு போகிறாங்க? ஏதோ அப்பள ஆட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே, சரி கொடுங்க அத்தை, நான் போயிட்டு வரேன் கடைக்கு. தம்பி நீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது தம்பி. என்ன அத்தை நீங்கள் இப்போ வந்து குமரன் ப்ரோவும் இல்லை, அப்பா அவரோட இடத்துல வந்து யார் இருக்கிறது? நான் தானே இருக்கேன். அப்போ நான் தானே குடும்பத்தை பார்த்துக்கணும். இவ்வளோ நாள் எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்துக்கலாம். சரி நான் இப்போ கற்றுக்கிறேன், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கொடுங்க. சின்ன சின்ன கடைக்காக இருந்தாலும் நான் போயிட்டு வரத்த. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாருக்களாவது கடைக்கு போக சொன்னீங்கன்னா அப்புறம் நான் கோச்சிப்பேன் அப்படின்றாரு. தம்பி என்ன தம்பி நீங்கள்? அதெல்லாம் தெரியாது, நான் தான் போவேன். உங்களுக்கு பொருளெல்லாம் பார்க்க வாங்க தெரியாது. எங்க நான் போகிறேங்க, நீ போவியா? வயிற்றுல பாப்பா வச்சு நீ கிளம்புறியா? நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன்ல காவேரி, அமைதியாயிரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, இதில் இருக்க இஷ்டம் எல்லா பொருளையும் வாங்கணும், அவ்வளோதான். தம்பி காசெல்லாம் என்கிட்ட இருக்க அத்தை, தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட. அது இல்லை தம்பி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இங்கே பார் காவேரி, ஏதாவது வந்து எனக்கு தெரியல, ஏதாவது எனக்கு ஒன்றும் புரியலைன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்போ நீ சொன்னால் போதும் சரியா அப்படின்னோடனே, தம்பி போகிறேன்றாருடி. நான் வேணாம் சொன்னேம்மா, விடுமா, அவர் தான் போகிறேன்றாருல அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு பாவண்டி எப்படிலாம் வளர்ந்த தம்பி, ஆனால் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுது. என் புருஷன் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டார், இவ்வளோ நாளாக அவ்வளோ கடைக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதுக்கெல்லாம் அம்மாவுக்கு வந்து ஒன்றும் ஆகலையே. இப்போது இந்த புது மருமகன் சின்ன கடைக்கு போனால் கூட அப்படியே அம்மாவுக்கு நோவுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம கங்கா. இப்போ என்ன பண்ணுறதுடி, நான் போகிறேன்னு சொன்னாலும் தம்பி கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. விடுமா, அவர் வாங்கி வந்துடுவார் அப்படின்னோடனே இங்கே வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி? இல்லை காவேரி, இந்த லிஸ்ட்டை பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியுது, ஒரு சில விஷயங்கள் புரியல, அதெல்லாம் எங்கே கிடைக்கும் காவேரி அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் இங்கே கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தியா தம்பிக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, ஏம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் விடுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போது குமரன் வேறு இல்லை, எல்லா வேலையும் விஜய் தம்பி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. சாரதா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. கற்றுக்கட்டும், இந்த வேலையெல்லாம் பார்க்கட்டும், இந்த ஒரு மாதிரி வேலை வாங்குறது தானே என் புருஷனை வாங்கிட்டு இருந்தீங்க, அவர் தானே இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இருந்தார், இப்போ தெரியும்ல அவரோட அருமை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கங்கா வந்து அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடு. தம்பி என்ன தம்பி இது, நீங்கள் நான் 1/4 கிலோ போட்டதெல்லாம் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, 1 கிலோ போட்டதெல்லாம் வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன தம்பி இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன தெரியுங்க, நீங்கள் சொன்னது தான் வாங்கினேன், ஆனால் எக்ஸ்ட்ராவும் வாங்கினேன், ஏன் தெரியுமா, நெக்ஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல, சீக்கிரமாக காலி ஆகிடும்ல. ஐயோ தம்பி, இதுவே நிறைய நாள் வரும் தம்பி, இதுக்கப்புறம் இதில் போட்டதே வாங்கிட்டுருங்க, நிறைய வாங்கிட்டு வராதிங்க. இங்கே பாருங்கள் நிறைய மளிகை சாமான் இருக்கட்டும், அப்போ தான் வீட்டுக்கு நல்லது தம்பி, இதுக்கெல்லாம் நிறைய காசு ஆயிருக்குமே தம்பி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பொருளெல்லாம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, எல்லா பொருளும் நிறைய வாங்கிட்டுருக்கீங்க, ஆனால் எல்லாமே வாங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி. பாரி நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் வந்து வாங்குவாருன்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்லப்போனால் தம்பி அந்த அளவு நல்லா வாங்கி வந்திருக்காரு, பொருளெல்லாம் தரமாக பார்த்து வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மா அப்படியாம்மா, ஆமாடி அப்படின்றாங்க. உன்னை எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வைக்கிறாங்க. தம்பி காசு கொஞ்சம் வச்சுங்க தம்பி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வேணாம் அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும், இங்கே பாருங்கள் தம்பி, அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. சரி இப்போ என்ன காசு தானே கொடுக்கணும், உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, சரி இவ்வளோ இருக்கா, இதை இப்படியே வச்சுக்கங்க, நெக்ஸ்ட் வாட்டி பொருள் வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு எங்க உங்ககிட்ட காசு இருக்கான்னு காவேரி, அதெல்லாம் இருக்குது காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் விஜய் பார்த்து.